மேகியைப் போலவே மேலும் பல உணவுப் பொருட்களில் கலப்படம் நடப்பது சோதனையில் தெரிய வந்துள்ளது. அதன் விவரங்களை செய்தியாளர் மகாலிங்கம் தருகிறார். அவரோடு பேசலாம். மகாலிங்கம், உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்யப்படுவது எப்படி தெரிய வந்தது? யார் அந்த சோதனையை மேற்கொண்டார்கள்? நிச்சயமாக கார்த்திகேயன், மேகி நூடுல்ஸ் மட்டுமல்ல, நாம் தினந்தோறும் உண்ணக்கூடிய பல உணவுப் பொருட்கள், உணவு சார்ந்த பொருட்களிலே கலப்படங்களும் தேவையில்லாத ரசாயனங்களும் கலக்கப்படுவதாக தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக மிளகாய் தூளில் பல்வேறு ரசாயனங்கள் கலருக்காக சேர்க்கப்படுவதாகவும், அதே போல நெய்யிலும் அதிக அளவு ரசாயனங்கள் கலந்திருப்பதாகவும், வனஸ்பதியை நெய் என்று சொல்லி பல இடங்களில் விற்பனை செய்வதாகவும் தற்பொழுது பல்வேறு விஷயங்கள்லாம் நம் கவனத்துக்கு வந்திருக்கிறது. இது குறித்து நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு இது தொடர்பான விரிவான ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பை சார்ந்த ஒரு மூத்த நிர்வாகி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் நாம் இது சம்பந்தமாக விரிவாக பேச இருக்கிறோம். வணக்கம் சார். சார், இப்போ மிளகாய் தூளில் எது போன்ற ஒரு கலப்படம் நடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது? மிளகாய் தூளில் எது போன்ற ஒரு பொருள் கலருக்காக சேர்க்கப்படுகிறது? நீங்கள் நடத்திய ஆய்வில் அதனுடைய தரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது? மக்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள்? அதாவது மிளகாய்த்தூள் என்பது ஒவ்வொரு வீட்டினுடைய கிச்சன்லையும் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்பைஸ். இது மிகவும் ஒவ்வொரு அதில் பல ரகங்கள் இருக்குது. குண்டு மிளகா, நீல மிளகா இருக்கும். அது காரத்திற்காகவும் சுவைக்காகவும் வாசனைக்காகவும் ஃப்ளேவர் மிளகாய் போட்டால் ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இதற்காக நாம் அன்றாடம் பயன்படுத்துகிறோம். இது நீங்கள் நாங்கள் கன்சியூமர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்னுடைய இன்னொரு கான்செப்ட் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20 சாம்பிள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பக்கத்து மாநிலங்களில் இருந்து எடுத்து கம்பேரிட்டிவ் டெஸ்டிங்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸில் ஒவ்வொரு பிராண்டும் எந்த வகையில் தரமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கம்பேரிட்டிவ் டெஸ்டிங்கிறது நாங்கள் பண்ணி அதனுடைய ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறோம். அதில் அண்மையில் ஒரு 20 பிராண்ட் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதில் கலப்படங்கள் எதுவும் பெரிதாக இல்லை என்று சொன்னாலும், சாதாரணமாக மிளகாய் தூளில் என்ன கலக்கிறார்கள் சாதாரணமாக ஒரு பெண்கிட்ட போய் கேட்டால் அதில் செங்கல் தூள் கலப்பாங்க அப்படின்னு ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த செங்கல் தூள் கலப்பது என்பது கிராமங்களில் இருக்கக்கூடிய சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு மிளகாய் தூள் இருக்கலாமே தவிர ஒரு பாக்கெட் போட்டு விற்கக்கூடிய ஒரு பிராண்டில் நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னு கேட்டால் மிளகாய் தூள் போன்ற ஸ்பைசஸ் எல்லாமே பேக்கெட் செய்துதான் விற்கப்பட வேண்டும்னு சட்டம் சொல்கிறது. இப்போ உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம்னு 2006 புதிய சட்டம் வந்திருக்கிறது. இது 1954 உணவு கலப்பட தடை சட்டத்திற்கு மாற்றி அமைக்கப்பட்ட புதிய சட்ட விதிகளாகும். இதில் ஏன் அந்த ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வாசனை பொருட்களை எல்லாமே ஏன் பேக்கெட் செய்து விற்க வேண்டும் என்று சொன்னால், அது விலை அதிகமான பொருட்கள். ரெண்டாவது, அதனுடைய வாசனை காற்றில் எவாபரேட் ஆகி போயிடும். ரெண்டாவது, அதில் அதிகமான பொருட்களை சேர்க்கும் போது நாம் என்ன விலை கொடுத்து வாங்கிறோமோ அதற்கு உண்டான தகுதியான உணவுப் பொருள் நமக்கு கிடைக்காது. ஆகையினால கண்டிப்பாகவே பாக்கெட் செய்துதான் விற்க வேண்டும் என்று ஸ்பைசஸ் இருக்குது சட்டம் இருக்கிறது. ஆனால் நம்ம கிராமங்களில் சந்தையில் பார்க்குறோம், அப்படியே ஒரு குமிச்சு வச்சு மொத்தமாக அப்படியே ஒரு 4 நாள் கொடு, ₹1 கொடு, ₹2 கொடுன்னு லூஸில் வாங்குற பழக்கம் இருக்குது. அது மாதிரி பொருட்களில் மிக அதிக அளவில் கலப்படம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக மிளகாய் அரைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் 2% ஆயில் போட்டு அரைக்கலாம் அப்படின்னு சட்டம் பெர்மிட் பண்ணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது காற்றுல பறக்கும், அதனுடைய கலர் மங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2% நாம் சாப்பிடக்கூடிய ஏதாவது உணவு எண்ணெய் போட்டு சேர்க்கலாம் அப்படின்னு இருக்குது. அந்த உணவு எண்ணெய்க்கு பதிலாக மினரல் ஆயில் சேர்த்து அது அரைக்கப்பட்டால் அந்த மிளகாய் தூள் கேன்சரை உருவாக்கக்கூடியதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த சேர்க்கப்பட்ட எண்ணெய், பயன்படுத்தப்பட்ட எண்ணெயினுடைய தன்மை என்ன, அது எந்த வகையை சேர்ந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான கலப்படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம இங்கிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சில கன்சைன்மெண்ட் திருப்பி வந்திருக்குது. காரணம் என்னன்னா, மிளகாய் தூள் அரைக்கும் போதே அதனுடைய காம்பு, அதனுடைய இதழ்கள் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டாங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் ஒரு நிறம் கம்ப்ளீட் ரெட் கலர் இல்லாம கொஞ்சம் நிறம் கம்மியா இருக்கும். அல்லது மிளகாயினுடைய விலை அதிகமாகும் போது, அல்லது மிளகாயை அதிக நாள் வச்சிருப்பாங்க, ஸ்டாக் விற்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. விற்கும் போது அதனுடைய ஒரிஜினல் கலர் குறைஞ்சி போய் ஒரு கிட்டத்தட்ட பிளாக் கலருக்கு வந்துடும். அது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல, அல்லது மிளகாய் அறுவடை பண்ணக்கூடிய சமயத்தில் மழை வந்துடுது, சரியா வெயிலில் காய போடல, அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும், பூஞ்சக்காளான் பிடிச்சிடுதுன்னு சொன்னால் நிறம் கம்மியாயிரும். ஸோ எந்த வகையில் நிறம் குறைந்தாலும் அந்த மிளகாய் தூளை மார்க்கெட்டில் விற்கிறது கஷ்டம். ஸோ ஆகையினால அப்போ என்ன பண்ணுவாங்க, சூடான் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை சாயத்தை அதில் சேர்க்குறாங்க.
இந்த மாதிரி ஒரு செயற்கை வண்ணம் சேர்க்கப்பட்ட ஒரு மிளகாய் தூளும் உண்பதற்கு தகுதியற்றது, அது தடை செய்யப்பட்டுள்ளது. அது மாதிரி செயற்கை வண்ணம் சேர்க்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்கிறது. இப்போ இந்த சூடான் 3ங்கிற ரசாயனத்தை சேர்க்கிறாங்கன்னு சொல்றீங்க, சேர்த்த இது மாதிரியான உடல் பாதிப்புகள் ஏற்படுது, உடல் உபாதைகள் ஏற்படுது. அதாவது இந்த கலர் எல்லாமே எடிபிள் கலர், நாம் வந்து உண்ணக்கூடிய கலர் கிடையாது. இது வந்து துணிக்கு போடக்கூடிய கலராக இருக்கலாம், அல்லது லேபரேட்டரியில் வேற எதுக்காவது சாயம் போடக்கூடிய சோப்பு இந்த மாதிரி பொருட்களுக்கு போடக்கூடிய ஒரு கலராக இருக்கலாம். அந்த மாதிரி கலர் வந்து நாம சாப்பிடவே முடியாது. அது வந்து எந்த வகையான பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொன்னா, முதல்ல கலர் வந்து சில பேருக்கு அலர்ஜி ஆகும், ஒவ்வாமை ஏற்பட்டு உடம்புல வந்து இது நம்ம தோலில் வந்து இது படலாம். அப்படி இல்லை மிக அதிக அளவில் தொடர்ந்து சாப்பிட்டா அதுவே கேன்சர் உண்டு பண்ணலாம், அல்லது சமக்கு உள்ள போய் ஏற்கனவே இருக்கக்கூடிய புண்ணை வந்து அதிகமாக பாதிக்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ நெய் அப்படிங்கிற ஒரு பொருளையும் வந்து பல்வேறு குளறுபடிகள் இருக்கு சந்தையில, அதுலயும் நிறைய வாடிக்கையாளர்களை ஏமாத்துறாங்க. அது வேற சில பொருட்களை கொடுத்து நெய்ன்னு சொல்றாங்கிறீங்க, அதுல நீங்க என்ன ஆய்வு பண்ணிருக்கீங்க? இதே போல நெய் அதையும் நாங்கள் ஒரு 20 பிராண்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நெய்யில் வந்து வழக்கமான என்ன கலப்படம் செய்வார்கள் என்று சொன்னால், நெய் வந்து உண்மையிலேயே ஒரு மாட்டினுடைய பசு மாட்டினுடைய எருமை மாட்டினுடைய பாலை எடுத்து காய்ச்சி அது வெண்ணெயாக்கி அதிலிருந்து நெய் தயாரிக்கப்பட்டிருந்தால் அது வந்து சுத்தமான நெய்யாக இருக்கும். அதனுடைய விலை வந்து இன்னைக்கு 300 ரூபா 400 ரூபா விற்குது. இதே சமயத்தில் வனஸ்பதி என்பது நம்ம அதிகம் பயன்படுத்தாத எண்ணெய்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இந்த வனஸ்பதி கிட்டத்தட்ட நெய் மாதிரியே இருக்கும். இந்த வனஸ்பதின்னு சொன்னாலே இப்பதான் அந்த வார்த்தை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. டால்டா அப்படின்னு சொன்னாதான் தெரியும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் டால்டாங்கிறது ஒரு பிராண்ட் நேம். பட் அந்த பிராண்ட் நேம் தான் ஃபர்ஸ்ட்ல வந்ததுனால அந்த தென்னை மரம் படம் போட்ட அந்த டின் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அந்த வனஸ்பதி என்பது மிக விலை குறைந்தது, கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்குள்ள தான் வைக்கும். இந்த 300 ரூபாய் 200 ரூபாய் இந்த டிஃபரன்ஸுக்காகவே என்ன பண்ணுவாங்க, இந்த வனஸ்பதியை வந்து நெய்யில் கலப்பாங்க. வனஸ்பதி இட்செல்ஃப் மிகவும் மோசமானது அப்படின்னு அண்மையில் ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் கண்டைன்ஸ் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு அதில் ஒரு கொழுப்பு அமிலம் இருக்குது. அது வந்து ஹார்ட் டிசீஸை உண்டு பண்ணுது. மிக அதிகமான ஒரு கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த டிரான்ஸ் ஃபேட். அதனால டிரான்ஸ் ஃபேட்டினுடைய அளவு நாம சாதாரணமாக இருக்கக்கூடிய வனஸ்பதியில் 30% வரைக்கும் இருக்குது. அதை அரசாங்கம் சட்டம் போட்டு 10% கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் கன்சியூமர் அசோசியேஷன்ல இருந்து கான்செர்ட்ல இருந்து எல்லாமே நாங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதே வந்து டென்மார்க் கண்ட்ரியில் 2% தான் அந்த டிஎஃப்ஏ பெர்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வனஸ்பதியை இந்த கீல சேர்க்கும் போது கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கவே முடியாது. இதே மாதிரி இன்னொரு பல முக்கியமான குற்றச்சாட்டுகள் நுகர்வோர் மத்தியிலிருந்து வருது. இந்த பிஸ்கட்டு, பால், குடிநீர் இது போன்ற அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாமே கலக்கப்படுதா சொல்றாங்க. இதுல எது மாதிரியான கலப்படம் நடக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய புரிதல் அடிப்படையில்? அதாவது எல்லா உணவுப் பொருட்களையுமே நாம வந்து இயற்கையான உணவுப் பொருளை சாப்பிடும்போது நமக்கு பாதிப்பு அதிகம் இருக்காது. இப்ப நாம செயற்கையை நோக்கி அதிகமாக போயிட்டு இருக்கிறோம். நீங்க பிஸ்ஸால இருந்து, நூடுல்ஸ்ல இருந்து, பிஸ்கட்ல இருந்து, சாக்லேட்ல இருந்து, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ல இருந்து, ஏரேட்டட் வாட்டர்ல இருந்து, இது எல்லாமே நாம் இயற்கையில இருந்து சற்று விலகி சென்று விட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு பொருளை வந்து மிக அதிக நாள் கெட்டு போகாமல் மார்க்கெட் பண்ணணும், கன்சியூமரை போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பலவிதமான கெமிக்கல்ஸ் சேர்த்து தான் அதை வந்து அதை ஃபிட்டா வச்சிருக்க முடியும். சாதாரணமாக வச்சிருக்க முடியாது. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கார்பனேட்டட் ஒரு ஏரேட்டட் வாட்டர்னு எடுத்துக்கிறோம், ஒரு குளிர்பானம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதில் சுகரும் அதில் இருக்கக்கூடிய தண்ணி, இந்த 2 தான் நமக்கு பயன்படக்கூடிய பொருள். இந்த 2ஐயும் சேர்த்து சுகரையும் தண்ணியில் கலந்து வச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு கலர் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் கொடுக்குறாங்க. அந்த கலர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அதில் வந்து பாக்டீரியா வராமல் இருக்க வந்து சிட்ரிக் ஆசிட் போடுவாங்க. அப்புறம் அது கெட்டு போகாமல் இருக்க வந்து பென்சாயிக் ஆசிட் போடுவாங்க. ஸோ இப்படி பலவிதமான கெமிக்கல்ஸ். இந்த கலர் போடும்போது இந்த கலர் வந்து இந்த ஆசிட்லாம் இருக்கும்போது அது வெளியேறாமல் இருக்கிறது கலர் ஃபிக்ஸரு. அப்புறம் அந்த பாட்டிலை திறந்தவொடனே ஒரு ஸ்மெல் வரணும். அப்போ அதுக்காக ஒரு ஃப்ளேவர் போடுவாங்க. அந்த ஃப்ளேவர் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு ஆயில் வடிவத்தில் இருக்கும். அந்த ஆயிலும் அந்த தண்ணியும் சேராது. இந்த 2ஐயும் சேர்க்கறதுக்காக வேண்டி ஒரு எமல்சிஃபைங் ஏஜென்ட் போடுவாங்க. அப்புறம் அந்த எமல்சன் வந்து பிரியாமல் இருக்க ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட். ஸோ நீங்க ஒரு பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 வகையான கெமிக்கல்ஸ் அதுக்குள்ள போகுது. இந்த அத்தனை கெமிக்கலும் நம் உடலுக்கு எந்த நன்மையும் செய்ய போவதில்லை. அந்த பானத்தை கெட்டு போகாமல் தயாரித்த நாளிலிருந்து கன்சியூமர் போய் சேருவதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்கள். ஸோ இத்தனை கெமிக்கல்ஸையும் நீங்க மறைமுகமாக டெய்லி ஏதாவது ஒரு வகையில, ஒரு சாக்லேட்டா இருக்கட்டும், ஐஸ்கிரீமா இருக்கட்டும், அதோட கலர், அதோடைய ஃபிளேவர் அல்லது பிரெட், ஒவ்வொரு பொருட்களிலுமே இருக்கட்டுமே நாம வந்து மிக அதிகமான அளவு கெமிக்கல்ஸை சேர்க்க நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளுக்கும்
புதுவிதமான வியாதிகளுக்கும் நாம் நம்மை உட்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதாவது இப்பொழுது இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு நடத்திய பல்வேறு ஆய்வுகளிலே இப்பொழுது புது புது விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, மிளகாய் பொடியில் முக்கியமாக நிறமேற்றி, செயற்கை நிறமேற்றிக்கான ரசாயனங்கள் தேவையில்லாமல் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது கிராம பகுதிகளில் இது அதிக அளவு இருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நெய்க்கு பதிலாக பல இடங்களிலே வனஸ்பதி விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் கடுமையான அளவுக்கு இதய நோய் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது நீராக இருக்கட்டும், குடிக்கும் நீர், பால், பிஸ்கட், இப்படி பல்வேறு விஷயங்கள் எல்லாம் சில குறிப்பிட்ட பிராண்டுகளிலே அதிக அளவு தேவையில்லாத கெமிக்கல்கள், ரசாயனங்கள் கலக்கப்படுவதாகவும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மேகி நூடுல்ஸ் தற்பொழுது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் பல இடங்களிலே இருக்கிறது. தொடர்ந்து உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள், ஆய்வாளர்கள் நேரடியாக கடைகளுக்கு சென்று இந்த உணவுகள் எல்லாம் மாதிரிகள் எடுத்து உடனடியாக சோதனை செய்ய வேண்டும். சோதனைக்கு பிறகு தரமான உணவுகளைத்தான் மக்கள் உண்கிறார்கள், தரமான உணவுப் பொருட்களை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பது இவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. கார்த்திகேயன்.